தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகின்றார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைவராக இருப்பவர் மல்லிகார்ஜுன் கார்கே. இவர் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர். சமீபத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு வயது 85 வயதாகிறது. ஆகையால் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்க சோனியா காந்தி முடிவு செய்துள்ளார். அவருக்கு பதிலாக புதிய தலைவராக யாரை நியமிக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. வடமாநில தலைவர்கள் பலருடைய பெயர்கள் உள்ளன. இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மூத்த தலைவருடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். இவர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். சிவகங்கை தொகுதியிலிருந்து இவர் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். 1977ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தற்போது அவருடைய மகன் 2வது முறையாக பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ப. சிதம்பரம் அவர்கள் ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ், தேவகவுடா, குஜ்ரால் மற்றும் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தவர். நீண்ட அனுபவம் வாய்ந்தவர். தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவராக ப. சிதம்பரம் தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படுவது காமராஜருக்கு அடுத்தாற்போன்று ப. சிதம்பரம் தான். ப. சிதம்பரம் அவருடைய பெயர் பரிசீலனையில் உள்ளது. ஏறத்தாழ 100% அவர்தான் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவர் என்று சொல்லலாம்.